പൈസ വേണം, എല്ലാം വേണം എന്നൊക്കെ പറഞ്ഞു. ഞങ്ങളെടുത്ത് ഞങ്ങളുടെ പേഴ്സും ഫോണും ഐഡന്റി കാർഡും എല്ലാം വാങ്ങിച്ചു വെച്ചു. ഞങ്ങളതിൽ ചോദിച്ചു, ഇത് നിങ്ങൾ ആരാന്ന് ചോദിച്ചു. നിങ്ങൾ ഐഡന്റി കാർഡ് കാണിക്കാൻ വേണ്ടി എൻ്റെ ഫ്രണ്ട് പറഞ്ഞപ്പോൾ അതിനെതിരായിട്ട് திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலங்களில் ஒன்று. இதனால் நாள்தோறும் உள்நாட்டு வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்து வருகின்றனர். பூம்பாறை, மன்னவனூர், பூக்கால், கிளாவரை, போலூர் போன்ற மலை கிராமங்களுக்கும் அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் செல்வது வழக்கம். இந்நிலையில் கேரளா மாநிலம் கோழிக்கோடு மாவட்டத்தைச் சேர்ந்த 5 இளைஞர்கள் நேற்று கொடைக்கானலுக்கு சுற்றுலா வந்துள்ளனர். அவர்கள் மேல்மலை பகுதியில் உள்ள போலூர் கிராமத்திற்கு சென்றபோது அங்குள்ள விடுதிகளில் தங்குமிடம் தேடியதாக கூறப்படுகிறது. பின்னர் வனப்பகுதியை ஒட்டியுள்ள ஒரு வருவாய் நிலத்தில் புகைப்படம் எடுத்துக் கொண்டிருந்ததாகவும் தகவல் இருக்கின்றது. அந்த நேரத்தில் அங்கு வந்த ஆனைமலை புலிகள் காப்பக வனத்துறைக்குட்பட்ட பந்தரேவு வனப்பிரிவு காவலர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு பணியாளர்கள் சுற்றுலா பயணிகள் வனப்பகுதிக்குள் நுழைந்ததாக குற்றம் சாட்டியுள்ளனர். அதற்காக ரூபாய் 25,000 அபராதம் விதிக்கப்படும் என்று கூறியதாக தெரிகிறது. இதையடுத்து சுற்றுலா பயணிகளுக்கும் வனத்துறையினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. பின்னர் அந்த 5 பேரையும் வனத்துறை அலுவலகத்துக்கு அழைத்து சென்று மிரட்டி அடித்து பணம் கோரியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பணம் இல்லை என தெரிவித்ததால் சுற்றுலா பயணிகள் வாகனத்தில் வைத்திருந்த ரூபாய் 9,500 ரொக்கப்பணம் மற்றும் ஒரு மொபைல் போனை பறித்ததாக இளைஞர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். மேலும் இனி வனப்பகுதி அருகே வர மாட்டேன், கஞ்சா அல்லது போதைப் பொருட்கள் பயன்படுத்த மாட்டேன் என்று எழுதி வாங்கியும் அனுப்பியதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து நம்மிடம் பேசிய தாக்கப்பட்ட இளைஞர்கள், Hello? Oh, Mr. Aksi? Akshay. I am calling from Kodaikanal, News 18 reporter. Okay. சரண், நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கீங்கல்ல, அது உங்களை வனத்துறை தாக்குனாங்களா? அவங்க ஃபாரஸ்டர் வந்து உங்களை அடிச்சு ഭീഷണിപ്പെടുത്തി നമ്മളെ കൂട്ടത്തിലുള്ള ഒരാളെ കൊല്ലുന്ന് പറഞ്ഞു. പിന്നെ അവര് ഒരുപാട് ഉപദ്രവിച്ച് ഞങ്ങളെ ഫോണും വണ്ടിയിൽ ഉണ്ടായിരുന്ന പൈസ ഓരെടുത്ത്. ഓ, എവ്വളോ എടുത്തത് ക്യാഷ്? 950 റുപ്യ. 9,500 950? 9,500 റുപ്യ. 9,500 rupees, right? வேற என்ன பண்ணாங்க? ഞാൻ ഫോണ് എന്റെ ഫ്രണ്ടിന്റെ ഫോൺ ഓരോ എടുത്ത്. വണ്ടീന്റെ ഡാഷ്ബോർഡിന്റെ ഉള്ളിൽ ഉണ്ടായിരുന്ന സാധനങ്ങളൊക്കെ ഓരെടുത്ത് കൊണ്ടുപോയി. ഫോണ്, പൈസ, സ്പീക്കർ ഒക്കെ ഓരോ കൊണ്ടുപോയി. ஓகே நீங்க கொடைக்கானல்ல கம்ப்ளைண்ட் பண்ணலையா? ഇല്ല, ഞങ്ങൾക്ക് പേടിയായി പോയി. ഇവര് യൂണിഫോമിലാ വന്നു. യൂണിഫോം ഇട്ട് വന്നപ്പോ ഞങ്ങൾക്ക് അവിടുത്തെ സ്റ്റേഷനിൽ കംപ്ലൈന്റ് ചെയ്യാൻ பேடியாയി போய். காயங்களால் வலி தாங்க முடியாமல் உடனடியாக கொடைக்கானலை விட்டு கேரளா மாநிலத்திற்கு திரும்பிய சுற்றுலா பயணிகள் அங்குள்ள மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அத்துடன் சம்பவத்தை வீடியோவாக பதிவு செய்து വനത്തുറയിനറിൻ செயலை வெளிப்படுத்தியுள்ளனர். വേണമെന്നൊക്കെ പറഞ്ഞു. ഞങ്ങളെടുത്ത് ഞങ്ങളുടെ പേഴ്സും ഫോണും ഐഡന്റി കാർഡും എല്ലാം വാങ്ങിച്ചു വെച്ചു. ഞങ്ങളതിൽ ചോദിച്ചു, ഇത് നിങ്ങൾ ആരാന്ന് ചോദിച്ചു. നിങ്ങൾ ഐഡന്റി കാർഡ് കാണിക്കാൻ വേണ്ടി എൻ്റെ ഫ്രണ്ട് പറഞ്ഞപ്പോൾ അതിനെതിരായിട്ട് ക്രൂരമായി ഞങ്ങളെ മർദ്ദിക്കായിരുന്നു. അത് ചോദിക്കുന്നതനുസരിച്ച് ഞങ്ങളെ ക്രൂരമായി ഞങ്ങൾ മുഖത്തടിക്കുക, പുറത്തടിക്കുക, ക്രൂരമായി അടിക്കുന്നു. ഇവരാരോ വിളിച്ചു വരുത്തി. പിന്നെ വേറെ 2 ആൾക്കാരും കൂടെ വന്നു. എല്ലാവരും കൂടി ഞങ്ങളെ പിടിച്ചുകൊണ്ട് പോയി. ഒരു റൂമിലിട്ടു. ഒരു കാര്യമില്ലാതെ ഒരു റൂമിലിട്ടു ക്രൂരമായി മർദ്ദിക്കുകയായിരുന്നു ചെയ്തത്. சம்பவம் தொடர்பாக தொடர்பு கொள்ள முயற்சித்த போது அந்த பகுதி ரேஞ்சரும் சம்பந்தப்பட்ட வனக்காவலர்களும் நமது அழைப்புகளை எடுக்கவில்லை. கொடைக்கானலுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் வருகையை அடிப்படையாக கொண்டு பலர் சுற்றுலா தொழிலில் ஈடுபட்டு வாழ்ந்து வருகின்றனர். இப்படிப்பட்ட சம்பவங்கள் சுற்றுலா பயணிகளின் வருகையை குறைக்கும் அபாயம் உள்ளது என்று
பொதுமக்களும் சுற்றுலா தொழில் சார்ந்தவர்களும் கவலை தெரிவிக்கின்றனர். சுற்றுலா பயணிகளை அடித்து துன்புறுத்தி அவர்களின் பணம் மற்றும் உடைமைகளை பறிக்கும் அரசு ஊழியர்கள் மீது கண்டிப்பான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது.